Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் கான்செப்ட்ஸ் தான் லேர்ன் பண்ண போறோம் மல்டி த்ரெட்டிங்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏதாச்சும் ப்ரொடியூசர் கன்சியூமர்னு சொன்னா நம்ம எல்லாரும் வந்து ஸ்கேரி ஆகுற ஒரு திங் இருக்கு. பட் ப்ரொடியூசர் கன்சியூமர் இஸ் த ஒன் which is very interesting and easy to learn. Let me explain you with a clear explanation and ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். Before starting our session, we'll wait for a minute for others to join. So I think let's start our session. Okay. First வந்து மல்டி த்ரெட்டிங்ல ப்ரொடியூசர்னா என்ன, கன்சியூமர்னா என்ன? ப்ரொடியூசர் அப்படின்னா வேல்யூவை ப்ரொவைட் பண்றவங்க, கன்சியூமர்னா வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, விச் மீன்ஸ் ரீடிங் அ வேல்யூ, ரைட்டிங் அ வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொடியூசர்னா ரீட் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்னா ரைட் பண்ணுவாங்க, கன்சியூமர்னா ரீட் பண்ணுவாங்க. தட் இஸ் த திங் what producer and consumer concept is. Okay. For example, see, I will explain you again. Producer na enna, which are going to who are going to create a data. Okay. Producer means going to create a data and consumer means அந்த டேட்டாவை யூஸ் பண்றவங்களுக்கு பேரு consumer. Okay. Then in the both producer and consumer வந்து shares the same producer and consumer works at the same time and they share a common buffer, I mean common storage. Okay. Producer na yaru write பண்றவங்க, I mean who is going to create the data is a producer and who is going to use the data is a consumer. Use na consumer and produce பண்றவங்க producer who is going to create the data. Then both are going to work at the same time and they are going to share a common memory. Okay, common storage. Okay. இப்ப ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர்ல இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல ப்ரொடியூசர் கன்சியூமரை நம்ம பார்க்கலாம். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் சம் ஹோட்டல் கைண்ட் ஆஃப், ஓகேங்களா, அந்த ஹோட்டல்ல செஃப் இஸ் தேர் அண்ட் தென் வெயிட்டர் இஸ் தேர். ஆஃப்டர் தட் நம்ம எல்லாரும் வந்து காமன் ஏரியான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு டேபிள்ல 4 பிளேசஸ் இருக்கு. 4 பிளேசஸ்ல நம்ம 4 மெம்பர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த 4 மெம்பர்ஸ், ஓகே, அந்த 4 மெம்பர்ஸ்ல 4 பிளேட்ஸ் தான் வைக்க முடியும். ஓகேவா? 4 பிளேட் தான் அந்த டேபிள் ஃபுல்லாவே வைக்க முடியும். அண்ட் தென் அந்த 4 பிளேட் வைக்கும் போது ப்ரொடியூசர்ன்றது யாரு? செஃப். ஏன் செஃப் நான் ப்ரொடியூசர்னு சொல்றேன்னா, he is going to create a dish. கரெக்டா? who is going to create a dish. அப்ப அவங்க வந்து ப்ரொடியூசர். who creates it is a ப்ரொடியூசர். வெயிட்டர் வந்து அந்த டிஷ்ஷை எடுத்துட்டு வந்து எனக்கு தர போறாங்க. ஸோ வெயிட்டர் இஸ் அ கன்சியூமர். அண்ட் தென் என்னோட டேபிள்ல 4 ஸ்பேஸ் இருக்கு. அப்ப 4 பிளேட்ஸ் தான் வைக்கணும். அந்த 4 பிளேட்ஸ் 4 டிஷ்ஷஸ் தான் வைக்கணும். 4 டிஷ் வைக்காம இஃப் ஐ வாஸ் ட்ரைங் டு கீப் மோர் தேன், ஸ்பேஸே இல்ல, நீங்க வந்து மோர் தேன் வச்சீங்கன்னா அது எங்க போகும்? சோ இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா 4 டிஷ்ஷஸ் தான் வைக்கணும். சோ ப்ரொடியூசர் needs to create only 4 dishes and waiter needs to consume that 4 dishes only. இப்ப ப்ரொடியூசர் வந்து more than 4 கிரியேட் பண்ணக்கூடாது. வாட் எவர் ஐ நீடட் அந்த 4 தான் கிரியேட் பண்ணும். கன்சியூமர்ல என்ன இஷ்யூனா, இப்ப எம்டியா இருந்துச்சுனாலும் அது கன்சியூம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இஃப் இட் இஸ் எம்டி, ஓகே, லெட் இட் பி. ஒன்ஸ் வந்து டேட்டா உள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா நீ வந்து சொல்லு, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ ப்ரொடியூசர்னா என்னன்னா, இருக்கிற அளவுக்கு தான் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். கன்சியூமர்னா எத்தனை நீ கிரியேட் பண்றியோ அந்த கிரியேட் பண்ணதை நான் கன்சியூம் பண்ணிப்பேன். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் 0வா இருந்தா, இஃப் வாட் எவர் ஐ எம் கிரியேட்டிங் இஸ் எம்டி அப்படின்னா ஹவு கேன் ஐ கன்சியூம்? கரெக்டுங்களா?
that is what behind the scene producer and consumer is doing. Producer na yaru creates the data, consumer na yaru who is going to uses the data. Both works at the same time and both shares the same memory. Okay. Okay. Then producer வந்து produce பண்ணணும், but there is a challenge. Producer will produce data based on நம்மளோடது ஃபுல்லாக வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் கன்சியூமர் எம்டியா இருக்கிறப்ப வேல்யூஸை ஃபெச் பண்ணணும்னு நினைக்க கூடாது. தட் இஸ் வாட் த சேலஞ்ச். அதை வந்து நம்ம கண்டிஷன் போட்டு நார்மலா எழுதிடுவோம். கரெக்டுங்களா? இப்ப இந்த இந்த ப்ரொடியூசருக்கும் கன்சியூமரும் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ பேக்கேஜ் ப்ரொடியூசர் கன்சியூமர். ஓகே, ப்ரொடியூசர் கன்சியூமர் நான் வந்து ஒரு பேக்கேஜ் எழுதிடுறேன். இப்போ இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் வந்து காமன் மெமரியை ஆக்சஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் காமனான ஒரு கிளாஸ் எழுதுறேன். பஃபர்ன்னு அந்த கிளாஸுக்கு நான் நேம் வச்சிடுறேன். ஓகே ஓகே, இந்த பஃபர் கிளாஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் நோ லெட் இட் பி வெரி சிம்பிள். ஸோ அதனால வந்து ஒரே ஒரு ஐட்டமை ஆட் பண்ற அளவுக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன். இன்ட் ஐட்டம்னு சொல்லி வாங்கிடுறேன் யூசர் கிட்ட இருந்து. ஆஃப்டர் தட் பூலியன் நான் வந்து ஒரு ஃபிளாக் செட் பண்ணிக்கிறேன். அவைலபிள் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு என்னோட டேட்டா எங்கேயுமே இன்சர்ட் ஆகல. ஸோ ஐ மேக் தட் அவைலபிள் as ஃபால்ஸ். ஆஃப்டர் தட் இந்த நீங்க ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த மெத்தட் வந்து சிங்க்ரனைஸ்டா இருக்கணும். ஒன்னுக்கு அடுத்து இன்னொன்னு ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி சிங்க்ரனைசேஷன் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் நாட் கிவிங் சிங்க்ரனைசேஷன் தென் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எப்ப வேணா ரன் ஆகலாம். கரெக்டா? சிங்க்ரனைசேஷன்னா இட் வில் ரன் ஒன் த்ரெட் அட் அ டைம். If you are creating more than one thread, it won't enters that block. கரெக்டுங்களா? ஸோ ஒரு த்ரெட் தான் அட் அ டைம்ல அந்த பிளாக்ல யூஸ் ஆகணும் அப்படிங்கறதால ஐ எம் கோயிங் டு ரைட் a synchronized block. ஓகே, public synchronized void produce. ஓகே, இப்ப இது வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா என்ன? who is going to create the data. ப்ரொடியூசர் மீன்ஸ் who is going to create the data. அப்ப டேட்டா கிரியேட் பண்றதுக்கு நான் டேட்டாவை பாராமீட்டர்ல சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தென் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல ஒன்ஸ் டேட்டா வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டாவை தான் இன்சர்ட் பண்ண போறேன். அதனால while அவைலபிள் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இஃப் நான் வந்து ஆஸ் மென்ஷன்ட் என்ன சொன்னேன், என்கிட்ட ஒரு டேபிள் ஒருத்தர் உட்கார்ற சேர் தான் இருக்கு. அந்த சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ, ஒன்ஸ் பர்சன் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நான் என்ன பண்ணும், வெயிட் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், வைல் அவைலபிளா இருந்தா வெயிட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? உள்ள யாராச்சும் இருக்காங்களா? சரி, இருந்தாங்கன்னா நீ வெயிட் பண்ணு, நீ ப்ரொசீட் பண்ணாத. ஓகே ஓகே, ஆஃப்டர் திஸ் அப்படி உள்ள யாருமே இல்ல அப்படின்னா கரண்ட் ஐட்டம்க்கு திஸ் டாட் ஐட்டம்னு சொல்லி கொடுத்துட்டு தென் அவைலபிளா நான் ட்ரூவா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ப்ரொடியூஸ்ட் ஐட்டம். ஒன்ஸ் நான் வந்து டேட்டாவை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ நீட் டு கால் அ நோட்டிஃபை மெத்தட். இந்த நோட்டிஃபை மெத்தட் யாரு கால் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் த எகைன் one synchronized void method which is of consume. இந்த consume methodல யாராச்சும் உள்ள இருக்காங்களா இல்லையா? யாராச்சும் உள்ள இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும், யாருமே உள்ள இல்லைன்னா whether if it is false na யாருமே உள்ள இல்ல, so I'm making it as true. யாருமே உள்ள இல்லைன்னா I am setting wait. simply யாருமே உள்ள இல்லப்பா, நீ யார போய் fetch பண்ண போற, அதனால நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஒருவேளை யாராச்சும் உள்ள இருந்தாங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் கன்சியூம்டு சொல்லிட்டு அவைலபிள் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஒன்ஸ் அவைலபிள் ஃபால்ஸா இருக்குன்னா இருந்த ஒருத்தனையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து நீங்க ப்ரொடியூஸ்ன்ற மெத்தடை நோட்டிஃபை பண்ணி யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ த ஃப்ளோ ஒன்ஸ் அகைன். பிஃபோர் தட் நான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ரெண்டு த்ரெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் த்ரெட்
and then consumer thread. After that main class நான் create பண்ணிக்கிறேன். Right click, new Java class main. Okay. இப்ப இந்த producer thread இது வந்து நான் ஒரு thread class இது பண்ற காட்டிக்கு I can use extends thread கொடுத்துட்டு here I'm going to get the instance of the bufferல தான் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் I have written a logic for producer and consumer. கரெக்டா? I mean produce and consume method. So அதனால buffer என்ற கிளாஸ்க்கு ஒரு instance variable create பண்ணிடுறேன். After that inside this whenever I am calling the producer நான் வந்து buffer object pass பண்ணணும். ஓகேங்களா? பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா as already நமக்கு தெரிஞ்சது என்னது there is a method called as run என்ற method இருக்கு. அந்த மெத்தட simply run பண்றேன். run பண்ணிட்டு if buffer.produce is present, I am just sharing the item whichever I'm getting. நான் for now வந்து 1 ன்னு சொல்லி கொடுக்கிறேன். Surround it with try catch. That's it. Okay? Okay. இதே தான் நான் consumer classக்கு பண்ண போறேன். Same thing. My consumer class is going to extends thread. Okay. After that, simply I'm going to create an instance variable for the buffer. Then with consumer constructor, I have given that buffer. After this, override of run. Inside the run, நான் வந்து buffer.consume. Okay. Surround with try catch. Okay. இப்போ இந்த main classல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா bufferக்கு ஒரு object create பண்ண போறோம். Public static void main of bufferக்கு ஒரு object create பண்ணிப்போம். After that producer and consumer threadக்குள்ள consumer என்ற classக்கு object create பண்ணி I'm simply sharing the producer buffer object inside the producer and consumer. After that I'm starting the producer and consumer. That's it. ஓகேங்களா? Okay. இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்றேன். Let's see what is happening. அதுக்கு அடுத்து நம்ம ஒவ்வொன்னா debug பண்ணி how it is working னு சொல்லி செக் பண்ணலாம். See, first வந்து producer 1, produced 1, consumed 1 ன்னு இருக்கு. Okay. நான் இங்க என்ன பண்றேன் இந்த producerல ஒரு okay, not here. இந்த பஃபர் இருக்கு இல்லைங்களா இந்த பஃபர்ல ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம் இருக்குல்ல அந்த ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம்ல நான் வந்து டீபக்கர் ஆன் பண்ணிடுறேன். ஓகே இப்போ ஐ எம் ஸ்டார்டிங் மை டீபக்கர். See, it came consume. First எங்க வந்திருக்கு கன்சியூமுக்கு வந்திருக்கு. கன்சியூம்ல அவைலபிள் ஃபால்ஸா இருந்திருக்கு. கரெக்டா? கன்சியூம்ல ஃபர்ஸ்ட் வந்து அவைலபிள் என்னவா இருந்திருக்கு ஃபால்ஸ். அப்ப கன்சியூம்ல ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கன்வெர்ட்டிங் இட் இன்டு அ ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணும் திஸ் த்ரெட் வில் வெயிட் அப்படின்னா என்ன என்கிட்ட டேட்டா இல்ல நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு டேட்டா வந்துச்சுன்னா நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுதான் வெயிட். அப்ப ஹியர் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் வெயிட் அப்படிங்கும் போது எகைன் இட் இஸ் கோயிங் வெயிட் தான். சாரி எகைன் வரும்போதும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பிஹைண்ட் த சீன் என்ன ஆயிருக்குன்னா இது வெயிட் பண்ற டைம்ல நம்மளோட ப்ரொடியூசர் த்ரெட் ஹஸ் ப்ரொடியூஸ்டு த வேல்யூ. அப்ப ப்ரொடியூசர் த்ரெட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணதையும் இங்க ஐட்டமோட வேல்யூ 1 கன்வெர்ட் ஆயிடுச்சு. தென் வந்து நம்ம அவைலபிளா ஃபால்ஸ் பண்ணிட்டு நோட்டிஃபை பண்றோம். யாருக்கு நோட்டிஃபை பண்ணுவோம் நம்மளோட ப்ரொடியூசருக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு வெளியில வந்துடுறோம். சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கிளியரா தெரியணும்னா நான் மெயின்ல இருந்து நான் வந்து டீபக்கர் ஸ்டார்ட் பண்றேன். producer.start consumer.start. Now again I'm rerunning my debugger. Okay, rerun it. இங்க பாருங்க இங்க producer.start இருக்கா producer.start நதியும் it went inside. 1 second.
consumer dot start producer ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கன்சியூமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிஷியலி வந்து என்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லைன்னதையும் இது வெயிட் பண்ணுது. இது வெயிட் பண்ணுது அப்படின்னதையும் என்ன ஆகும்னா, இந்த வெயிட் பண்ற டைம்ல நம்மளோட அடுத்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அடுத்த த்ரெட் யாரு, நம்மளோட ப்ரொடியூசர் த்ரெட் இஸ் கோயிங் டு ஆட் த டேட்டா இன்டு த ஐட்டம். ஒன்ஸ் ஐட்டம் வந்ததுக்கு அப்புறமா சி நவ் அவைலபிள் பிகம் ட்ரூ அண்ட் தென் நம்ம இந்த ஒயில் லூப் குள்ள போகாம சிம்பிளி வெளியில வந்துரும். ஐட்டமோட வேல்யூ இஸ் 1 அண்ட் அவைலபிள வந்து ஃபால்ஸ் பண்ணிட்டு நம்மளோட எகைன் ப்ரொடியூசருக்கு நோட்டிஃபை பண்ணும், நான் வந்து வேல்யூஸை ஃபெச் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் என்னோட இஃப் யூ வாண்ட் இல்ல, இப்போ வந்து என்கிட்ட டேட்டா எதுவுமே இல்லை, ஐ எம் ஹேவிங் எம்டி. சோ நீ வந்து டேட்டாவை ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் திஸ் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர். ஓகே, இப்ப இந்த கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து நம்ம பார்த்துட்டோம். பட் வி ஆர் ஏபிள் டு ரன் ஒன்லி த ஒன் டேட்டா. ஆனா எனக்கு ஒன் டேட்டா வேணாம், மோர் தேன் ஒன் டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா திஸ் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் இஸ் யூசிங் அ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்னர். அப்ப நான் என்ன பண்றேன், சிம்பிளி திஸ் இஸ் ஃபார் த ப்ரொடியூசர் கன்சியூமர், ஓவரால் ஃபார் சிங்கிள் ஒன். நான் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் வந்து எகெயின் கிரியேட் பண்றேன். ப்ரொடியூசர் ப்ரோ கன்சியூமர். ஓகே, இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர், சாரி இட் ஷுட் பி அ பேக்கேஜ். நியூ package through consumer. Okay, இப்போ இந்த பேக்கேஜ்ல I'm going to create producer class, consumer class and then main class. ஓகேங்களா, producer consumer and then main class. ஓகே, இப்ப இந்த ப்ரொடியூசரை now I'm going to implement. நம்ம லாஸ்ட் இதுல எக்ஸ்டென்ஸ் த்ரெட் பார்த்தோம், இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் பார்ப்போம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள், இதுல வந்து ரன்ன்ற மெத்தட் இருக்கு, அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளி ஐ கிவ் இம்ப்ளிமெண்டர். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கியூவை இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஐ மீன் டிக்ளேர் பண்ண போறேன். இட் கேன் பி எனிதிங். நான் வந்து ஒரு blocking queue initialize பண்ணிக்கிறேன், private blocking queue queue. And then whenever I'm creating the constructor, I'm going to call the block. I'm going to get the blocking queue as a parameter and I'm sharing that this as a instance variable. Okay. Once void run வரும்போது இங்க நான் என்ன பண்றேன், int வேல்யூன்னு சொல்லி ஒன்று டிஃபைன் பண்ணி which is equal to 1 சொல்லிடுறேன். Then inside this try block what I'm going to do, while true இருக்கிற வரைக்கும், while of true இருக்கிற வரைக்கும் I can simply do q dot put off. q dot put off போது ஒவ்வொரு டைமும் 1ஐயே புட் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா, q dot put off value. ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த வேல்யூ இங்க இருக்கு இல்லைங்களா, அந்த வேல்யூவை தான் நம்ம வந்து உள்ள செட் பண்றோம். ஓகே, ஓகே ஐ ஹாவ் டிஃபைன்ட் இட் as a string. நான் வந்து string எல்லாமே இன்டீஜரா கொடுத்துறேன். I will accept integer only. Okay, now q dot put of integer. Why q dot put is giving error? Add catch. Okay, catch interrupted exception. Okay, fine. இப்போ நான் வந்து queue fill ஆக வரைக்கும் queueல நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது simply I'm getting system.out. println of produced. Okay. Okay. After this, simply I'm doing value plus plus. ஒவ்வொரு டைமும் ஒன்னே ஆட் ஆகக்கூடாது. I need something like 1, 2, 3, 4 அந்த மாதிரி values increment ஆகணும். So value plus plus. After that, once நான்
த்ரெட்டை வந்து ஸ்லீப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 minutes ஸ்லீப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இங்க வந்து இன்டரப்டட் எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to do thread dot current thread dot interrupt. Simply I have given those concepts. See, நான் வந்து ஒரு த்ரெட்டுக்கு producer consumer conceptல I was creating a blocking queue, and then இந்த blocking queue வந்து நான் இங்க create பண்ணதுக்கு அப்புறம் I have given it inside a constructor. கன்ஸ்ட்ரக்டர்ல நான் வந்து ஒரு பேராமீட்டரா அந்த பிளாக்கிங் கியூவை வாங்குறேன். Whenever we are doing implements runnable, we will be going to get something like you want to override a method. The same thing I was doing here. int value இருக்கு, அந்த வேல்யூ வந்து fill ஆக வரைக்கும், this queue gets filled, அது வரைக்கும் இது ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். If any exception comes, it come out of the loop and it will give me like thread dot current thread dot interrupt. That's it. Okay. Once it is done, நான் வந்து consumer class create பண்றேன். இந்த consumer class என்ன பண்ண போகுது? It is also going to do the same logic I am going to write for the consumer class also. In the consumer class, sorry, it is a class inside this which is going to implements runnable. Okay, implements runnable na obviously வந்து error வரும், ஏன்னா it is an interface and we want to implement something for this run method. Okay, இங்கேயும் நான் வந்து என்ன பண்றேன், blocking queueன்ற ஒரு queue create பண்ணிக்கிறேன். Whenever it is creating an object, I want blocking queue integer as a parameter. So integer கொடுத்துடலாம். And then here also I will be going to give integer. Okay, fine. இப்ப public void run அப்படிங்கிற மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, see, already producer வந்து ஒவ்வொரு டைமும் வேல்யூவை ஆட் பண்ணுது. அப்ப கன்சியூமர் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து என்ன, consumer is obviously to fetch the value, கரெக்டா? அப்ப try inside this while of true open close curly bracket குள்ள, இப்ப அது ட்ரூவா இருக்கிற வரைக்கும் what I need to do is I need to fetch the value. அப்ப int value which is equal to q dot take off, q dot take. Okay, then it accepts a catch block. நம்ம catch block create பண்ணிடலாம். Okay, fine. Okay, இப்ப வேல்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வேல்யூவை எடுத்துக்கிட்டே இருக்கணும். And then I can say that system dot out dot println of consumed, system dot out dot println of value consumed. Consumed na என்ன, which is going to take it. ஓகேங்களா, value consumed which is plus value. Okay, after this நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா thread sleep கொடுக்க போறேன். thread dot sleep of 1000 கொடுப்போமே. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் கிரியேட் பண்ணிட்டேன். கன்சியூமர் என்ன பண்ணுது, சாரி, ப்ரொடியூசர் என்ன பண்ணுது, இட் இஸ் ரைட்டிங் டேட்டா இன்சைட் த கியூ அண்ட் கன்சியூமர் இஸ் கோயிங் டு கன்சியூம் த டேட்டா இன்சைட் த கியூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ த மெயின் பார்ட் இஸ், நீங்க கன்சியூமர் ப்ரொடியூசர்னு சொன்னீங்க, வேல்யூ 1 2 3 கொடுத்தீங்க. பட் ஹவு கேன் ஐ சே வெதர் இட் ஸ்டாப்ஸ் அண்ட் எங்க வந்து அது ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது இல்லையா? அதுதான் இங்க இருக்கு பாருங்க. Public static void main குள்ள simply I am going to create a blocking queue object. Blocking queue object of size 5. நான் 5ன்னு கொடுத்தேன்னா எவ்வளோ எழுதும், 5 டைம் ப்ரொடியூஸ் பண்ணா 5 டைம் கன்சியூம் பண்ணிக்கோ, கரெக்டுங்களா? ஓகே, இப்ப I am going to simply create a thread producer object create பண்ணிடுவோம். Producer which is equal to new producer of. இந்த producer is going to accept a queue. அந்த queue-வை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே, it is of an integral queue. Why I am giving always string. ஓகே, இந்த queue-வை அது வந்து பாஸ் பண்ணுது. சாரி, it is implementing. So அதனால வந்து நான் new thread of னு கொடுத்து new producer னு கொடுக்கணும். It's my bad.
Okay. Okay. நம்ம வந்து queue பாஸ் பண்ணிட்டோம் thread producer. Okay. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா blocking queue, right? Inside the producer, what I have given, blocking queue of integer producer object create பண்ணும்போது I'm sharing it. It is saying something to cast buffer. Why buffer? Oh, producer consumer buffer நான் வந்து கொடுக்கவே இல்லையே. It is not producer consumer producer. It's the package issue. ஓகேங்களா? Open it. Okay. Then வந்து thread consumer which is equal to new thread of consumer. இந்த ரெண்டு threadயும் நம்ம வந்து start பண்ணிடலாம். producer.start and consumer.start. That's it. இப்போ நான் இதை run பண்றேன். See, producer start ஆகுது, consumerம் start ஆகுது. First வந்து consumer வந்து wait பண்ணும், producer வந்து ஒரு டேட்டாவை add பண்ணதையும் produce பண்றாங்க. After that consumer, see, value consumed 1, produced 1. Okay, producer is இப்ப இது ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா ஒரு வேல்யூ நான் எழுதுறேன், அந்த வேல்யூவை கன்சியூம் பண்ணுது. செகண்ட் எகெயின் வேல்யூ எழுதுறேன், அந்த வேல்யூவை கன்சியூம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ நான் வந்து ஒரு வேல்யூவை கொடுத்தாதான் அந்த வேல்யூவை என்னால கன்சியூம் பண்ண முடியும். இப்ப இங்க வேல்யூவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் cannot consume anything. It will be going to end capacity array blocking queue. ஒரு நிமிஷம். பை டிஃபால்ட்டா பிளாக்கிங் கியூ வந்து வெயிட் அண்ட் நோட்டிஃபை மெத்தட் யூஸ் பண்றதால நான் பிளாக்கிங் கியூ வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சி, ஒன்ஸ் வந்து வேல்யூ இல்லைன்னா இட் வில் ஸ்டாப், இஃப் தேர் இஸ் எனி வேல்யூ இட் வில் கன்சியூம். தட் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஓகே. சி, ப்ரொடியூசர்னா என்னன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், வேல்யூ இருந்துச்சுன்னா லெட் இட் டேக். இஃப் தேர் இஸ் நோ வேல்யூ அப்படின்னா யூ நீட் டு wait for that producer to produce the value and it needs to consume it. If in the blocking queue by default it has the wait and notify mechanism. That's why நான் வந்து blocking queueன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த blocking queue உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா I think if I go up with the normal queue உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். Let me try to explain you that as well. Inside this class, I'm going to create a package with wait and notify. Okay. With wait and notify, I'm going to create a new class inside, which is called as buffer. நம்ம class create பண்ணிடுறேன். இந்த classல நான் இங்க என்ன பண்ண போறேன்னா I'm going to create a queue. ஓகேங்களா? now listen it carefully. The producer and consumer program behind the scene இப்படிதான் ஒர்க் ஆகும். நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? அந்த எக்ஸாம்பிள் வந்து it is simply something like blocking queue internally using the wait and notify mechanism. Actually இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். But my bad, I have doing it in a collapsed way. Sorry for that. இன்னைக்கு something I was collapsed. Private queue of integer queue which is equal to நான் வந்து new linked list எடுத்துக்கிறேன். new linked list. Okay. Okay. Fine.
ஒன்ஸ் நான் வந்து ஒரு queue கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா, அந்த queueோட கெப்பாசிட்டி வந்து ஐ எம் சிம்பிளி கிவிங் இட் as private int capacity which is equal to 5. என்னோட பேசிக் கெப்பாசிட்டி ஆஃப் மை லிங்க்டு லிஸ்ட் இஸ் 5. இப்போ நான் வந்து பஃபர் ப்ரொடியூசர்ன்ற மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் லைக் பப்ளிக் synchronized and then the method is going to return me void and it is a produce method. Produce method என்ன பண்ணுவோம், எனக்கு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணும் and it is going to have an int value as a parameter. And then நான் என்ன பண்ண போறேன்னா சைஸ் வந்து which is equal to கெப்பாசிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், system.out.println of waiting for consumer to consume or else I can return like queue is full and then producer is waiting, producer waiting. So producer waiting னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ண வச்சிடுறேன் என்னோட ப்ரொடியூசரை. ஓகேவா, அப்படி queue வந்து கெப்பாசிட்டியோட சைஸும் queueோட சைஸும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு வேல்யூவா queueல ஆட் பண்றேன். and then I will be going to write like system.out.println of producer produced this value. and நான் வந்து நோட்டிஃபை பண்ணணும் என்னோட நெக்ஸ்ட் மெத்தடுக்கு என்கிட்ட வேல்யூ இருக்கு, நான் சும்மாலாம் இல்லை, என்னோட I have some value னு சொல்லி நோட்டிஃபை பண்ணணும். and after that produce மெத்தடுக்கு அப்புறம் there should be a consume method which is also going to return me and void consume of this throws interrupted exception நான் வந்து by default கொடுத்திருக்கேன். okay, if you see you want you can return any data type, you don't want to return any data type. நான் வந்து if நான் produce வந்து void கொடுத்தங்காட்டிக்கு இங்க intன்ற data type கொடுக்கிறேன். then while queue வந்து empty-ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க, queue.is empty, queue வந்து empty-ஆ இருந்துச்சு அப்படின்னா what you need to do, queue empty-ஆ இருக்கு, I don't have anything to take, so consumer is waiting, queue is empty, consumer is waiting. after that நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் இல்லையா, so அதனால வெயிட்ன்ற லாஜிக்கா எழுதுறேன். after this I am taking everything I am taking some variable int value. so int value என்னது, q.pool queue-ஓட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் வேல்யூல வரும், ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வேல்யூ இருக்கு, அதை நான் வந்து queueல இருந்து ரிமூவ் பண்றேன். so I have given that queue.pool. once queue.pool is done, நான் வந்து queue கிட்ட நான் வந்து என்னோட ப்ரொடியூசர் மெத்தட்ட சொல்றேன் I am done. okay, if you want you can return the value. okay, that's it. இப்போ நான் வந்து இம்பார்ட்டண்டா இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் த்ரெட் யூஸ் பண்ண போறேன். இப்போ நம்ம பஃபர் இங்க எழுதணும் இல்லைங்களா, இந்த ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் அதே மாதிரி தான் இங்க நான் எழுத போறேன். ஸோ ஜாவா கிளாஸ் ப்ரொடியூசர் அண்ட் தென் ஜாவா கிளாஸ் கன்சியூமர். ஓகே, தென் we want main also. so you can create main method also in the state itself. okay, இப்போ ப்ரொடியூசர் த்ரெட் இதை வந்து நான் என்ன பண்றேன், ப்ரொடியூசரை I am just going to simply implement spread runnable. after this I am going to implement the method run. as நம்ம already first example பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் I am going to do something like private buffer which I am going to accept here. then வந்து இந்த run methodல நான் என்ன பண்ண போறேன்னா simply I am going to do int value. okay, int value which is equal to 1. okay, after this நான் வந்து try blockல simply what I can do is I will be writing while of true. simple, இது வந்து எதையும் நான் செக் எல்லாம் பண்ணல, while of trueன்னு நான் சிம்பிளா கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா I am going to do buffer dot produce is going to write, அதனால வேல்யூவை சென்ட் பண்றேன். once it sends I am going to do value plus plus. after this நான் வந்து thread 1 minute of sleep கொடுக்குறேன்.
thread dot sleep. இப்போ இந்த thread sleep பண்ணும்போது இன்னொரு thread வருமா, இன்னொரு thread வந்து consumer thread create பண்ணுவோம். அந்த thread போய் செக் பண்ணும். ஓகே, அவன் தூங்கிட்டு இருக்கானா, சரி எனக்கு வேலை இல்லை, நான் போய் வேலை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்து செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். அப்ப அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துல என்கிட்ட ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா கன்சியூமர் கன்சியூம் பண்ணும். இப்ப என்கிட்டயும் எந்த டேட்டாவும் இல்லைன்னா கன்சியூமர் என்ன சொல்லணும், த்ரெட் வந்து எம்டிஆர், ஐ மீன் கியூ எம்டிஆர் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும். கரெக்டுங்களா? இப்ப நம்ம வந்து ப்ரொடியூசர் முடிச்சதுக்கு அப்புறமா கன்சியூமர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, கன்சியூமர் கிளாஸ் நம்ம எழுதிடலாம். கன்சியூமரும் அதே தான், சேம் இம்ப்ளிமெண்ட்ஸ், runnable, then it is going to have val. It is not like this. I need to implement runnable run method. Now, okay, here what I need to do, I want to give private buffer. After this நம்ம வந்து constructor இருக்கு இல்லையா, public consumer, நம்ம வந்து buffer send பண்ணோம், and then this dot buffer current buffer வாங்கிடுறோம். Then in this run method I am going to do, it is not a read method, it is a consume method. So try of, okay, inside this try what I am going to do, simply while true இருக்கு, இந்த condition எப்பயுமே satisfy ஆகுங்க, அதனால உள்ள வரும் buffer dot consume. Okay, once consume பண்ணிடுச்சு அப்படின்னா what I need to do, நான் வந்து thread again ஒரு 20 minutes இல்ல, 1.5 seconds வந்து தூங்க வைக்கிறேன். ஓகே, தூங்க வைக்கும் போது அப்ப என்ன ஆகும், கன்சியூமர் த்ரெட்டோட ப்ரொடியூசர் கால் ஆகும். ப்ரொடியூசர் என்ன பண்ணும், அதுக்குள்ள டேட்டா எழுதும். டேட்டா எழுதும் போது என்ன ஆகும், இஃப் ஸ்லீப் டைம் கேம்னா நம்மளோட ப்ரொடியூசரும் தூங்கிடுவாங்க. ஒன்ஸ் எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து மெயின் மெத்தட் எல்லாரும் தூங்குறாங்களா ஒர்க் பண்றாங்களான்னா பார்க்கணும்ல. ஸோ மெயின் மெத்தட்ல நம்ம வந்து லாஜிக் எழுதிடுவோம். ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், okay, inside this public static void main I'm going to create an object for the buffer which is equal to new buffer. After this நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம், அதை நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். thread producer which is equal to new thread of new producer னு buffer send பண்ணிடலாம். the same thing for consumer. இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்றேன். இப்ப பாருங்க, ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, கன்சியூமர் கன்சியூம் பண்ணுது. ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுது, கன்சியூமர் கன்சியூம் பண்ணுது. கரெக்டா? தட் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இப்ப வந்து ப்ரொடியூசர் வந்து பண்ற வேல்யூவை தான் கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ண முடியும். கரெக்டா? வித்தவுட் தட் வந்து ப்ரொடியூசர் கன்சியூம் பண்ணாத வேல்யூவை என்னால கன்சியூம் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து கியூ ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இஃப் கியூ இஸ் நாட் ஃபுல், கியூ இஸ் எம்டி அப்படின்னா கன்சியூமர் வெயிட் பண்ணுவாங்க. கியூ ஃபுல்லா இருந்தா ப்ரொடியூசர் வந்து கன்சியூமர் ஃபெச் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பனிங். சி, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு த்ரெட்டும் கன்சியூமருக்கு ஒரு த்ரெட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். இவங்க எல்லாருக்கும் யாரு சென்ட் பண்றோம், பஃபர்ன்ற ஆப்ஜெக்ட பேராமீட்டரா சென்ட் பண்றோம். இப்ப இந்த பஃபர்ல பாத்தீங்கன்னா we have returned a logic like something. இப்ப வந்து என்னோட கியூவோட கெப்பாசிட்டி 5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப அந்த 5 கெப்பாசிட்டி இருக்கிற கியூ, ஓகே, 5 கெப்பாசிட்டி இருக்கிற கியூ அப்படிங்கும் போது what I'm going to do னா, நான் வந்து ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். வேல்யூ கொடுக்கும்போது கியூவோட கெப்பாசிட்டியும் நம்மளோட கியூவோட சைஸும் நம்மளோட கெப்பாசிட்டியும் 5 சொல்லி செக் பண்ணுது. சரி, ஏன் எனக்கு வந்து நிக்காம ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் கியூ வந்து ப்ரொடியூஸ் பண்ண கன்சியூமர் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 5. அப்ப நமக்கு வந்து நிக்காம போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? தட் இஸ் வை என்னோடது வந்து கெப்பாசிட்டி 5 மட்டும் எக்ஸப்ட் பண்ணாம ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சரி, கியூ வந்து ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து 5 சொல்லி செக் பண்ணுது. இப்ப 5 இருந்துச்சுன்னா கியூ வந்து ஃபுல்லு, ப்ரொடியூசர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும். ஓகேங்களா? தென் வெயிட்ன்ற மெக்கானிசம் கொடுக்கணும் இல்லையா, அதனால வெயிட்ன்ற மெக்கானிசம் கொடுத்துருக்கோம்.
Once it is done, நான் என்ன பண்றேன் q.add அப்படிங்கும்போது நம்ம வேல்யூவை உள்ள ஆட் பண்றோம். ஆஃப்டர் தட் adding q.add இப்போ வந்து என்னோட qோட சைஸ் வந்து 1 இருக்கும். கண்டிப்பா என்னவா இருக்கும் 1 இருக்கும். அப்போ 1 இருக்கா, சரி ஓகே. ஆஃப்டர் தட் ப்ரொடியூசர் வந்து 1 ப்ரொடியூஸ் பண்ணதையும் நான் நோட்டிஃபை பண்றேன். யாருக்கு நோட்டிஃபைன்றது என்ன பண்ணும், அடுத்த த்ரெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், இஃப் யூ வாண்ட் யூ யூஸ். அப்போ நோட்டிஃபை பண்ணதே அடுத்த த்ரெட் யாரு, கன்சியூம். அந்த கன்சியூம்ன்ற த்ரெட் என்ன பண்ணுது, கியூ எம்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுது. எம்டியா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த லூப்குள்ள போகாம வெளியில வந்து வேல்யூவை நமக்கு என்ன பண்ணுது, வேல்யூவை பூல் பண்ணுது. பூல்னா அதுல இருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஒரு வேல்யூ ஆட் ஆச்சுன்னா சைஸ் 1 ஆச்சு, ஆனா பூல் பண்ணது என்ன ஆச்சு, சைஸ் எகைன் மைனஸ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஹவு கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங். ப்ரொடியூசர்னா என்ன, ஒருத்தவங்க ரைட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணிட்டு தேர் வில் பி சம் கண்டிஷன் லைக் கியூவோட சைஸும் கெப்பாசிட்டியும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ அது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கியூ ஃபுல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இந்த கண்டிஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூ ஃபுல் ஆகுற வரைக்கும் ஏன் கன்சியூமர் வந்து ஒர்க் பண்ணலன்னா, சி ஐ ஹாவ் கிவன் த்ரெட் டாட் ஸ்லீப். இப்ப கன்சியூமர் வந்து ஐ ஹாவ் கிவன் த்ரெட் டாட் ஸ்லீப் ஆஃப் 1500 அண்ட் ப்ரொடியூசர் வந்து அதை விட கம்மியா தான் தூங்குது. ஓகேங்களா, அதனால இது தூங்கிட்டு இருக்கும் போது அது வேலையை பார்த்துரும் இல்லையா, அதனாலதான் கியூ வந்து ஃபுல்லுன்ற கண்டிஷன்லாம் அப்பப்ப வருது. ஆனா வந்து கியூ எம்டின்ற கண்டிஷன் எங்கேயுமே வரல. ஏன் அப்படின்னா இது தூங்கிட்டு இருக்கும்போது அது எல்லா வேலையும் பார்த்துரும். ஸோ இது வந்து சோம்பேறியா வந்து ஃபெச் பண்றதுக்கு லேட் ஆகுது. திஸ் இஸ் ஹவு ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ப்ராப்ளம் இஸ் ஒர்க்கிங். This is what producer and consumer problem actually. ஓகேங்களா, ப்ரொடியூசர்னா என்ன, who is going to write in a list or whatever it is, and then consumer na yaru, who is going to get the data. okay இப்ப ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்மளோட பஃபர் எம்டியா இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் த ஐட்டம் and then producer qualifying the notify method. See, நம்மளோட லிஸ்ட் எம்டியா இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இஸ் கோயிங் டு ரைட் சம்திங் அண்ட் ஒன்ஸ் அது ரைட் பண்ணதையும் எனக்கு நோட்டிஃபைன்ற மெத்தடை கால் பண்ணுது. ஒன்ஸ் நோட்டிஃபைன்ற மெத்தடை கால் பண்ணதையும் 1.5 செகண்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கு இல்லையா, தூங்கிட்டு இருக்க த்ரெட் யார் என்ன கூப்பிட்டான்னு சொல்லி எழுந்திரிச்சு பாக்குது. எழுந்திரிச்சு பார்த்தா ப்ரொடியூசர் ஏதோ எனக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால ப்ரொடியூசர் என்ன பண்றாங்க, consumer is trying to fetch that information, fetch that data. இந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர் கன்சியூமர் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது we are not having any conflict. நான் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவேன், நீ தான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவ, அந்த மாதிரி எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே வராது. that is what the first thing. கான்ஃப்ளிக்ட்ஸ் எதுவுமே வந்து வராது. ஓகேங்களா, ஆஃப்டர் தட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் கான்செப்ட்ல there is a perfect coordination. நான் வந்து டேட்டா எழுதிட்டேன் அப்படின்னா I am going to notify you. If you have nothing, you need to if I have nothing, I will wait. If I have completed the queue and queue is full அப்படின்னா நானும் வந்து ஓவரா எழுத மாட்டேன், வெயிட் பண்ணுவேன் நீ கன்சியூம் பண்ண வரைக்கும். ஸோ there will be no data loss, no conflicts and no miscommunication. Proper coordination இருக்கும். This is what producer and consumer concept is. And இப்போ இந்த producer and consumer concept உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா I will again try to explain you the first concept. and இந்த மூணையும் நான் வந்து once explain பண்றேன். I know in college when I was studying producer consumer concept ன்னு சொன்னாலே வந்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் after knowing this and all, I was very clear what is about producer and consumer concept. இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இன்னும் இவ்வளோ ஈஸியான டாபிக்ஸ் தான் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டம்னு சொல்லி பயந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி இப்போ ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் கான்செப்ட் ஃபார் சிங்கிள் ஒரே ஒரு என்டிட்டி தான், ஒரே ஒரு வேல்யூ தான் ஆட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. I have given that item and then வந்து ஒரு ஃபிளாகும் செட் பண்ணிட்டேன். நம்ம இங்க என்ன கொடுத்தோம் லிஸ்ட்ல, while q.size வச்சுதான் நம்ம அது சைஸ் தான் ஃபிளாக்னு கொடுத்தோம். கரெக்டா, இங்க நம்ம சைஸை கொடுக்காம அவைலபிள்ன்ற ஒரு ஃபிளாக் வச்சிருக்கேன். அந்த அவைலபிள்ன்ற ஃபிளாக் கொடுத்தேன். ஒன்ஸ் அது அவைலபிளா இருந்துச்சு, அவைலபிள் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஆல்ரெடி டேட்டா இருக்குன்னா வெயிட் பண்ணு.
அப்படி இல்லைன்னா டேட்டாவை ஆட் பண்ணிட்டு அடுத்த த்ரெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணு. நோட்டிஃபை அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும்னா நெக்ஸ்ட் த்ரெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங். அண்ட் தென் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் கான்செப்ட் எழுதி சிம்பிளி ஐ எம் காலிங் த பஃபர் டாட் கன்சியூம் அண்ட் பஃபர் டாட் ப்ரொடியூஸ். ஆஃப்டர் தட் மெயின்ல நம்ம கால் பண்றோம். த சேம் பிஹேவியர் வி ஹாவ் டன் இட் ஃபார் த normal producer and consumer by using the blocking queue. Blocking queue internally uses the wait and notify mechanism. Okay, so we are using like this block and key. Okay, blocking queue. Is there any doubts on producer and consumer concept? I hope வந்து இந்த producer and consumer concepts வந்து உங்க எல்லாருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டபிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் இட்ஸ் ஸோ நான் வந்து எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் கான்செப்ட்ன்றத மல்டி த்ரெட்டிங்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தேர் வே நீட் அ கோஆர்டினேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணும்னா டேட்டாவை கிரியேட் பண்ணும் அண்ட் கன்சியூமர் விச் இஸ் கோயிங் டு யூஸ் த டேட்டா. போத்துமே வந்து அட் அ டைம்ல தான் ஒர்க் பண்ண போகுது. ஓகேங்களா? ஆனா the thing is இதை நம்ம தூங்க சொல்றோம், அதை நம்ம எழுந்திரிக்க சொல்றோம், இது ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா அதை கால் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ those and all scenarios which we are doing. So first thing, both work at the same time and they are going to share the common memory also, common storage area. ஓகேங்களா? இதுல இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெயிட் அண்ட் நோட்டிஃபையா பஃபர் கிளாஸ் இப்ப கியூ வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா கியூ வெயிட் பண்ணணும். அண்ட் தென் வந்து கியூ வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா ப்ரொடியூசர் நீட்ஸ் டு வெயிட். ஏன் ப்ரொடியூசர் நீட்ஸ் டு வெயிட்? இப்போ அங்கே இடமே இல்லைன்னா ப்ரொடியூசர் எங்கே போய் எழுதுவாங்க? ஸோ அதனால ப்ரொடியூசர் நீட்ஸ் டு வெயிட் இஃப் த கியூ இஸ் ஃபுல். அண்ட் தென் கன்சியூமர் வந்து கியூ எம்டியாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணும். அங்கே எடுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லைன்னா எந்த வேல்யூ எடுப்பாங்க? ஸோ அந்த டைம்ல கன்சியூமர் நீட்ஸ் டு வெயிட். இன் அ ரியல் டைம் அனாலஜில see if you are having only one plate or something, one plate வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. I am going to order some mutton biryani kind of. அந்த மட்டன் பிரியாணியை செஃப் வந்து பண்றாங்க. ஸோ ப்ரொடியூசர், செஃப் இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் வெயிட்டர் ஹூ இஸ் கன்சியூமிங் தட் அண்ட் பிளேசிங் இட். ஸோ கன்சியூமர் யாரு? வெயிட்டர். தென் அந்த இடத்துல ஒரே ஒரு டேட்டா தான் வைக்க முடியும்னு சொல்றேன் பாத்தீங்களா, பஃபர். பஃபர்ன்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் சிம்பிளி அ கிளாஸ் விச் இஸ் கோயிங் டு ஹோல்ட் ஆல் த டேட்டா ரிலேட்டட் திங்ஸ். பஃபர் நம்ம வந்து நார்மலா பார்த்ததுபடி ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஷேர்ஸ் த காமன் பஃபர். That is what ப்ரொடியூசரும் கன்சியூமரும் இஸ் கோயிங் டு ஷேர் த காமன் பஃபர். இந்த காமன் பஃபர்ல தான் நம்ம வந்து காமன் திங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். கியூன்றது கெப்பாசிட்டி எல்லாமே எதுல இருக்கு? காமன் பஃபர்ல தான் இருக்கு. இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் ப்ரொடியூசருக்கு ஒரு பஃபர் கன்சியூமருக்கு ஒரு பஃபர்லாம் இருக்காது. Producer and consumer has the same buffer, common storage. ஓகேங்களா? This is the first thing. ப்ரொடியூசரும் கன்சியூமரும் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. தே ஹாவ் அ காமன் ஸ்டோரேஜ். ஓகே. தென் செஃப் வந்து குக் பண்ணி டேபிள்ல ஃபுட்டு வச்சிடுறாங்க. அவங்க வந்து ஃபுட்டை வச்சிடுறாங்க. வெயிட்டர் எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? கன்சியூமருக்கு கொடுக்குறாங்க. தென் டேபிள் ஹோல்ட் ஒன்லி ஒன். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து கியூ கிரியேட் பண்ணியிருக்கேன். கியூ ஆஃப் 5 கெப்பாசிட்டி. என் கியூ வந்து 5 கெப்பாசிட்டி தான் அக்செப்ட் பண்ணும். அதுக்கு மேலே கெப்பாசிட்டி கொடுத்தேன்னா இட் won't accept. நான் இப்போ என்ன பண்றேன்? சிம்பிளி ஐ எம் கிவிங் த கெப்பாசிட்டி as 1. இப்போ நான் வந்து வெயிட் அண்ட் நோட்டிஃபையோட மெத்தடை ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்றாங்க, கன்சியூமர் ஃபெச் பண்றாங்க. கியூ ஃபில் ஆனதையும் ப்ரொடியூசர் இஸ் வெயிட்டிங் அண்ட் தென் வந்து கன்சியூமர் இஸ் டேக்கிங், ப்ரொடியூசர் இஸ் ப்ரொடியூசிங், கன்சியூமர் இஸ் டேக்கிங். ஃபர்ஸ்ட் திங் வாட் இட் இஸ் டூயிங்னா, உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஸ்டார்ட் ஆனதையும் ப்ரொடியூசர் த்ரெட் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொடியூசர் த்ரெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேல்யூ கொடுக்குது, அதை வந்து கன்சியூமர் கன்சியூம் பண்ணுது. தென் ப்ரொடியூசர் இஸ் ப்ரொடியூசிங், தென் கன்சியூமர் இஸ் கன்சியூமிங். ஆஃப்டர் தட் ப்ரொடியூசர் இஸ் ப்ரொடியூசிங், கன்சியூமர் இஸ் கன்சியூமிங், தென் ப்ரொடியூசர் இஸ் ப்ரொடியூசிங். கன்சியூமர் இன்னும் எழுந்து வரவே இல்லை. எழுந்து வரலன்னா என்னோட கியூ சைஸ் நான் வந்து 1 தான் கொடுத்துருக்கேன் காட்டிக்கு. கியூ இஸ் வெயிட்டிங் ஃபார் த கன்சியூமர்.
அண்ட் தென் கன்சியூமர் ஃபெச் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் வந்து இன்சர்ட் பண்றாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் த ப்ரொடியூசர் I try to start the consumer first. Control X, Control V. See, Q வந்து எம்டியா இருக்கு, கன்சியூமர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் கன்சியூமர் வெயிட் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுச்சு, கன்சியூமர் வெயிட் பண்ணுதா, ப்ரொடியூசர் கிட்ட நெக்ஸ்ட் வந்து கால் வந்திருக்கு, ப்ரொடியூசர் ஆட் பண்றாங்க, தென் வந்து கன்சியூமர் ஃபெச் பண்றாங்க, ப்ரொடியூசர் இஸ் ஆடிங், கன்சியூமர் இஸ் டேக்கிங், ப்ரொடியூசர் இஸ் ஆடிங், கன்சியூமர் இஸ் டேக்கிங். ஒன்ஸ் Q ஃபில் ஆனதையும் ப்ரொடியூசர் இஸ் வெயிட்டிங் ஃபார் த கன்சியூமர் டு டேக் த வேல்யூ. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஏன் எனக்கு இன்னும் ஸ்டாப் ஆகாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, because I have given the size as 1, but the producer is producing, consumer is consuming, and so nowhere we are feeling anything. So அதனால தான் என்னோட ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கு. ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் வந்து மெயினா எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, we need to have a coordination between threads. ஓகே, தட் இஸ் த மெயின் ரீசன். இப்போ நீங்க ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசரோ கன்சியூமரோ ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆஃப்டர் தட் இப்போ எம்டியா இருக்கு அப்படின்னதையும் எம்டியா இருக்கு. பஃபர் அப்படின்றது என்னது, காமன் மெமரி ஏரியா. both the producer and consumer which is who are going to share the common memory area or common storage buffer. அந்த பஃபர்ன்றதுனால தான் நான் காமனா ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸ்லயே எல்லா லாஜிக்கும் கொடுத்து ப்ரொடியூஸ் அண்ட் கன்சியூம். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ரைட் இட் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூசர் ஸ்டார்ட் ஆகும், ரைட் பண்ணும், கன்சியூமர் ஃபெச் பண்ணும். இஃப் த கியூ இஸ் ஃபில் இட் வில் டெல் லைக் கியூ இஸ் ஃபில். அண்ட் தென் எகைன் வந்து ப்ரொடியூசர் வெயிட் பண்ணும், கன்சியூமர் வந்து ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமா those kind of things and all happen. எதுக்காக நம்ம ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்க்கு வரோம் அப்படின்னா, where we are not going to face any conflicts between the data. Okay, there we are not going to have any conflicts between the data. Another thing is டேட்டா லாஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஆஃப்டர் தட் சி, இங்க எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்றேன், அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுச்சு அப்படின்னா ஐ எம் மென்ஷனிங் இட் டு வெயிட். இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபையிங் தென் ஐ எம் நோட்டிஃபைங் ஐ ஹாவ் சம் டேட்டா, ப்ளீஸ் டேக் இட். அந்த மாதிரி. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்பர் கோஆர்டினேஷன் பிட்வீன் எவ்ரி திங். திஸ் இஸ் த மெயின் திங் ஆஃப் producer and consumer. Is this concept clear to everyone? If not, if you have any doubts, let me know. I will wait for a minute. மோஸ்ட்லி டுமாரோ வந்து நம்ம மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோஃபார் வந்து 1 வீக்காக நம்ம மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன டாபிக் இன்னும் எனக்கு கிளியரா வேணும், இல்லைனா வந்து எந்த மாதிரி டாபிக் நீங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்கன்னா, ஐ வில் ட்ரை டு come up with those topics tomorrow and we will wind up for this multi-threading concept. Any specific topic you want to know from multitasking, multi-threading? Thread life cycle we have seen, synchronization na enna, and then வந்து volatile na enna. After this producer and consumer concepts, everything we have seen in a clear way. If anyone has any doubts on any of the things, let me know in the comment section. Then I will come up with a solution for those and with a clear explanation of those. Okay, okay. Thank you so much for watching our video. We'll see you in another video tomorrow. I hope the same time 8 to 9. Thank you so much. Bye bye.